என்ன அப்படி என்ன அழிச்சிருவீங்க? வரலாற்றில் எவ்வளோ எதிரிகள்லாம் பார்த்தாச்சு. நீங்கள் மசூதி அடிச்சா நாங்கள் சோறெல்லாம் இருந்துருவோமா? நீங்கள் குஜராத்தோட தான் கலவரம் பண்ணீங்க. முஸ்லீம் வாழல குஜராத்தில், வாழல யூபியில். எங்கே ஓட்டானா என்ன? பீகாரில் கூட தான் கலவரம் பண்ணீங்க, ராம்நவமியில். அப்போ நம்ம முஸ்லீம் ஓட்டானா என்ன? ராஜ்யில் கூட தான் நூபு சர்மா வச்சு பேச வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி அதில் 2 இளைஞர்களை ஜார்க்கண்டில் சுட்டு கொண்டீங்க. ஏன் முஸ்லீம்கள் வாழலை? எதனால்? 1949 பாபர் மசூதி மூடப்பட்ட போதும் மோடி இல்லை. 1986 மூடப்பட்ட பள்ளிவாசலுக்குள் ராமர் சிலை பூஜைக்காக திறந்து விடப்பட்ட போதும் மோடி சீனில் இல்லை. 92 ரத யாத்திரை நடத்தி மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்தி அந்த மசூதியை இடித்த போதும் மோடி சீனில் இல்லை. 2010 தீர்ப்பு அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு இடித்தவனுக்கு 2 பங்கு இடிபட்டவனுக்கு 1 பங்குன்னு சொல்லும் போதும் மோடி சீனில் இல்லை. நான் அந்த ராமர் கோயிலை கொண்டு வந்தேன் அப்படின்னு எந்த வகையில் மோடி அதை சொல்ல வராரு? மக்கள் உங்களே இப்படி ஏமாத்துறாரு, இது ஏன் உங்களுக்கு விளங்கலை? எங்களுக்கு ராமர் கோயில் கொண்டு வந்தார் மோடி. பரவாயில்லப்பா, எடுத்துக்கங்கப்பா, ஓட்டு போடுங்க. நாடு ஒரு நாள் நக்கிக்கிட்டு போவோம். நாடு